குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் 9, 2026 செவ்வாய்க்கிழமை கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அடுத்து வந்து நம்ம பயிற்சி மையம் சார்பில் 2026 காவலர் தேர்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ட்ரையல் பேட்ச் அப்படின்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவசம் நடத்துகிறோம். இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த கோர்ஸ் இருக்கும். ஜூன் 10ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ், அதாவது நாளையிலேருந்து இந்த வகுப்புகள் தொடங்குது. என்னென்ன ஷெடியூல் அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இதை பாருங்கள், 15 நாள் வகுப்புகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் இருக்கும். நீங்கள் அதை பேவே பண்ண தேவையில்லை. அதுக்கான கூப்பன் கோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் இருக்கும். நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கூப்பன் கோடை வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே நோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நம்மளுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு 15 days ட்ரையல் பேட்ச்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் பை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கூப்பன் கோடை வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிடும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா கூப்பன் கோடை இங்கே ட்ராப் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான். FPA 26 followers 99 இந்த கூப்பன் கோடை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதிலே சொல்லியிருக்கேன். நான் அதை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நடத்த போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 1 வீக்கில் நடத்தும். அதனால் ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். அடுத்த 1 வீக் இந்த வீக் முடிஞ்சோடனே ஒரு 100 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நான் டெஸ்ட்டு கொடுத்துட்றேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாமா? பெண்கள் பாதுகாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையில் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் பிரிவை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து செவ்வாய்க்கிழமை தொடங்கி வைக்கிறார். எங்கே அப்படின்னா சென்னையில் வந்து எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வைக்கிறார். ரொம்ப முக்கியமானது. இதனடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த படையினுடைய தலைமை அதிகாரியாக IG வந்து பார்த்திங்கன்னா K பவானீஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. இதை நோட் பண்ணிச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அது மட்டும் தான் பார்க்குறோம். அதில் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனித மூளை நரம்பியல் கோளாறு ஆகியவற்றுக்கு தீர்வு காணும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்காக கருத்தரங்கம் சென்னையில் IITயில் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. இந்த கருத்தரங்கம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய வெளியுறவு செயலரான விக்ரம் மிஸ்ரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்கிறாரு. நிகழாண்டு பிரிக்ஸ் அமைப்பிற்கு இந்தியா தலைமை வகிக்கிறது. வரும் செப்டம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறவுள்ள இந்த உச்சி மாநாட்டிற்கு ஆயத்த பணிகள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ரொம்ப முக்கியமானது. இந்த ஆண்டு பிரிக்ஸுக்கு தலைமை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. அது மட்டும் இல்லாமல் நாட்டின் முதல் முறையாக நடைபெற்ற இந்த சுகாதார கருத்தரங்கில் மனித மூளையை புரிந்து கொள்வதற்கும் நரம்பியல் கோளாறு தீர்வு காணவும் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் நாட்டைச் சேர்ந்த முன்னணி நரம்பியல் விஞ்ஞானி மருத்துவர்கள் கல்வியாளர்கள் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைச்சிருக்காங்க. கருத்தரங்கில் அறிவியல் அமர்வுகள், சிறப்பு சொற்பொழிவுகள், குழு விவாதங்கள், மருத்துவ கண்ணோட்டத்திலான உரைகள் மற்றும் SGPயினுடைய மனித மூளை தண்டு அட்லஸ், அதாவது அதோட மேப்புன்னு சொல்லுவாங்க, அந்த தரவுகளை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்ம நேற்று இதை பற்றி ஷேர் பண்ணிட்டோம். இருந்தாலும் ஒரு டைம் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மின் வாரியத்தில் நீண்ட காலமாக நிலவி வரும் பணியாளர் பற்றாக்குறையை சமாளிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக 15,000 காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிரப்பப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மின் வாரியத்தில் 70,000 காலி பணியிடங்கள் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இவற்றில் முதல் கட்டமாக 15,000 காலி பணியிடங்கள் நிரப்பும் நடவடிக்கை எடுக்கப்படும். இவர்கள் தற்காலிக பணியாளர்களாக இல்லாமல் முழு நேர பணியாளர்களாகவே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அடுத்த 4 முதல் 5 ஆண்டுகளுக்குள் அனைத்து காலிபணியும் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு TNPSC ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். நீங்களாம் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். கரெக்டாக படிச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேட்லாம் இருந்தீங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. வேக்கண்ட் வந்துச்சு அப்படின்னா மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து ஒரு முக்கியமான டேட்டா சொல்கிறேன். இது ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் 100வது ராம்சார் தலமாக வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து ஜெயபிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈரநிலங்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த ராம்சார் தலங்கன்றது எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா ஈரநிலங்களை பாதுகாக்கும் நோக்கில் 1971ஆம் ஆண்டு ஈரானில் உள்ள ராம்சார் அப்படின்ற ஒரு நகரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா கையொப்பமிட்ட நாடுகள் ஈரநிலங்கள் என வரையறுக்கப்பட்ட பகுதிகளை வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றது ஒப்பந்தம். இதில் 173 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதில் இந்தியா 1982 பிப்ரவரி 1 தான் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராம்சார் ஒப்பந்தத்திற்கு முதல் ராம்சார் தலமாக ஆஸ்திரேலியாவுடைய
கோபர்க் தீபகற்பம் 1974 அங்கீகரிக்கப்படுது. ஓகேங்களா. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பிரேசிலில் உள்ள 1.20 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ரியோ நீக்ரோ தளம் தான் வந்து ராம்சார் தலங்கள்லேயே மிகப்பெரியது. ஓகேங்களா. அப்போ ராம்சார் தலங்கள் மிகப்பெரிய தலம் எதுனா பிரேசிலில் உள்ள ரியோ நீக்ரோ அப்படின்ற தலம். ஓகேங்களா. அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா பிரேசில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக நிலப்பரப்பை கொண்ட ராம்சார் தலங்கள் வச்சுருக்காங்க. 2.67 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. ஓகேங்களா. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பொலிவியா, கனடா, காங்கோ ஜனநாயக குடியரசு, ரஷ்ய கூட்டமைப்பு உள்ளிட்ட வந்து பார்த்திங்கன்னா தலா 1 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வச்சுருக்காங்க. ஆசியாவிலேயே அதிக ராம்சார் தலங்களை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான். உலக அளவில் பிரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா 176 இடங்களையும், மெக்சிகோ 144 இடங்களிலும், அதற்கு அடுத்ததாக 3ஆவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வச்சுருக்கோம், 100 வச்சுருக்கோம். ஓகேங்களா. இதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு எழுதிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ராம்சார் தலங்கள் எண்ணிக்கை 26லிருந்து கடந்த 11 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா 100ஆக அதிகரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான டேட்டா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 13வது ராம்சார் தலமாக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்தியாவில் 100, உத்தரப்பிரதேசத்தோட 13வது. ஓகேங்களா. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ராம்சார் தலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிகம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிகம். ஓகேங்களா. தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா 20 தலங்களுடன் தமிழ்நாடு முதலிடத்தை வைக்கிது. கடைசியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாக்கரக்கோட்டை, தீர்த்தங்கள் ஆகிய 2 பறவைகள் சரணாலயம் வந்து ராம்சார் தலமாக மாற்றினாங்க. தமிழகத்தின் முதல் ராம்சார் தலம் பறவைகள் சரணாலயம் வந்துன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் 2002 அங்கீகரிக்கப்பட்டது. ஓகேங்களா. அது முதல் சதுப்பு நில பாதுகாப்பில் தமிழ்நாடு வந்து பல்வேறு நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. எல்லாமே முக்கியமான டேட்டா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதில் முக்கியமாக ஒரு வரியை கவனிங்க. சதுப்பு நிலங்கள், சதுப்பு நில காடுகள், அலையாத்தி காடுகள் போன்ற ஈரநிலங்கள் பூமியின் நீரை வடிகட்டி தூய்மைப்படுத்துவதால் பூமியின் சிறுநீரகங்கள் என அழைக்கப்படுகிறது. இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது பிஹெச்டி ஆராய்ச்சியை பற்றி ஒரு டேட்டா கொடுத்தாங்க. கடந்த 2 தசாப்தங்களாக வந்து பார்த்திங்கன்னா முனைவர் பட்டை பெறும் மாணவர்கள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் அதிகரிச்சுட்டு வருது. பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தரவுகளின்படி அதன் உறுப்பு நாடுகள் ஆண்டுதோறும் 3 லட்சத்துக்கும் மேற்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா முனைவர் பட்டங்களை வாங்குறாங்க. இதில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா 55,000 பேர் வருஷத்துக்கு வாங்குறாங்க. ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70,000 பேர் வாங்குறாங்க. ஓகேங்களா. இந்தியாவை பொறுத்தவரை 2010-2020 ஆண்டுக்குள் இடைப்பட்ட காலங்களில் முனைவர் பட்டம் பெற்றவங்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்காக உயர்ந்திருக்கு. உயர்கல்வித்துறையின் தரவுகள் தெரிவிக்கிறாங்க. ஓகேங்களா. தற்போது இந்தியாவில் ஆண்டுதோறும் 40,000க்கும் மேற்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா முனைவர் பட்டம் வாங்குறாங்க. ஓகேங்களா. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இந்த ராம்சார் தலங்கள்லாம் டேரக்ட் கொஷின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர்கள் அறிவிச்சிருக்காரு. ஒருங்கிணைந்த நகர்ப்புற மாற்ற திட்டம் அப்படின்னு ஒன்று அறிவிச்சிருக்காரு. அனைத்து நகரங்கள் மற்றும் பேரூராட்சிகளில் ஒருங்கிணைந்த நகர்ப்புற உட்கட்டமைப்பு மேம்படுத்தும் நோக்கில் வந்து பார்த்திங்கன்னா முதல்வரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மாற்ற திட்டம் அப்படின்னு ஒன்று செயல்படுத்துறாங்க. இந்த திட்டம் 5 ஆண்டுகளில் 1.5 லட்சம் கோடி வந்து பார்த்திங்கன்னா முதலீடு செய்ய இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாநகராட்சி நகராட்சிகளிலும் விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு மையங்களை 2031 ஆண்டுக்குள் வந்து பார்த்திங்கன்னா நிறுவனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உறுதி பூண்டிருக்காரு. வெறிநாய் நோயால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் உயிரிழப்புகளை முற்றிலுமாகவும் குறைக்க வேண்டும் அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது மாநிலங்களவை தேர்தல். அதாவது தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பார்த்திங்கன்னா போட்டியின்றி தேர்வாயிருக்கிறாரு. தமிழகத்தைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினரான CV சண்முகம் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை தேர்தல் வென்றதுனால தன்னோட MP பதவியை ராஜினாமா செஞ்சார். அந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா. இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் பாலிட்டி படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா. அடுத்தது நாட்டில் இதுவரை 58 கோடிக்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா ஜன்தன் வங்கி கணக்கு தொடங்கப்பட்டுள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய நிதியமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 2014 ஆகஸ்ட் 28 தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரதமருடைய ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டது. உலகின் மிகப்பெரிய நிதி சேவை ஒருங்கிணைப்பு திட்டம். ஓகேங்களா. இந்த வங்கி கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டவரில் 56% பேர் பெண்கள், 67% வந்து பார்த்திங்கன்னா வங்கி கணக்கு கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க. ஓகேங்களா. பயனாளிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் பணத்தை அனுப்பும் திட்டத்தில் இதுவரை வந்து பார்த்திங்கன்னா ஜன்தன் கணக்கில் 45 லட்சம் கோடி வரைக்கும் வரவு வச்சுருக்காங்க. இந்தியாவில் 18 வயது கடந்தவர்களில் 94% பேர் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் எப்படியாச்சும் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து தரவு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் ஒரு முக்கியமான ஸ்கீம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நார்வே செஸ் போர்ட்டில் சாம்பியன் பட்டம் என்ற கிராண்ட் மாஸ்டரான பிரக்யானந்தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 லட்சம் ஊக்கத்தொகை வழங்கி முதல்வர் வந்து பாராட்டியிருக்காரு. ஆஸ்லோ நகரில் வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் நடைபெற்ற கௌரவமிக்க நார்வே செஸ் போர்ட்டில் தமிழகத்தினுடைய கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா வந்து பார்த்திங்கன்னா பட்டம் வென்றிருக்காரு. இதன் மூலம் இந்த போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்திய வீரர் அப்படின்ற பெருமைக்கு உரியவராக வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது உறுப்பு தானம் செய்பவர்களின் உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என கடந்த 2023 ஆண்டு செப்டம்பர் 23 தான் வந்து பார்த்திங்கன்னா அரசை வந்து பார்த்திங்கன்னா அறிவித்தாங்க. இந்த டேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து மூளைச்சாவடைகிறாருன்னா அவருடைய உறுப்புகளை தானம் செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரியாதை செலுத்துவாங்க. ஓகேங்களா.
அடுத்தது, தமிழகத்தில் தோல் மற்றும் தோல் அல்லாத காலனித்துவ வளர்ச்சிக்கு மேலும் ஊக்கமளிக்கும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் வந்து 271 கோடி முதலீட்டில் தோல் மற்றும் அது சார்ந்த துணைப் பொருட்களுக்கான தொழில் முனையம், அதாவது கிளாஸ்டர்னு சொல்லுவாங்க, அதை அமைக்க வந்து பார்த்திங்கன்னா மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சக இணைச் செயலர் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொம்மைகள், விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட துறைகளில் ஏற்றுமதி வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா தொடர்கிறது. கடந்த நிதியாண்டில் இந்தியாவின் தோல் மற்றும் தோல் உற்பத்தி பொருட்களின் ஏற்றுமதி 4.27 பில்லியன் டாலராக இருந்திருக்கு. இதில் அமெரிக்கா, ஜெர்மனி, பிரிட்டன், இத்தாலி, ஸ்பெயின் ஆகிய நாடுகள் மட்டுமே 50% பங்களிப்பை வழங்குறாங்க. ஓகேங்களா, மொத்த உலக உற்பத்தியில் இவங்க மட்டுமே வந்து 50% பங்களிப்பை வழங்குறாங்க. தோல் ஏற்றுமதியில் தமிழகம் தொடர்ந்து முன்னிலையில் இருந்துட்டு வருது. நாட்டின் மொத்த தோல் மற்றும் அது சார்ந்த ஏற்றுமதியில் தமிழகத்தினுடைய பங்கு 37% இருக்குது. ஓகேங்களா, டிஎன்பிசிலாம் அந்த மாதிரி பக்காவாக கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டாவை படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா, நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி மாதிரி புத்தகத்தில் இருந்த டேட்டாவை போட்டாலும் வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா, 37 கொடுத்துருப்பான், ஸ்கூல் புத்தகத்தில் முன்னாடி 50 கொடுத்துருப்பாங்க. நீங்களாம் கரண்ட் அஃபேர்ஸை கரெக்டாக படித்து வச்சு கரெக்டாக அடிக்கணும். டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படி தான், இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்டாக போட்டுடணும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போல்ஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குயிஸும் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் போட்டுருவோம். இப்போ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் நம்ம நடத்திட்டோம். இப்போ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் 100 மார்க் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்கும். தயாராக இருங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து நான் கொஸ்டின் கொடுப்பேன். சரிங்களா? அதனால் கான்ஃபிடென்ட் அடிக்கலாம். இந்த கொஸ்டின் வந்து பைலிங்கில் தான் இருக்கும். ஓகேங்களா, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் யார் வேணால் எழுதலாம். அடுத்த நம்மளுடைய கிளாஸில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கோடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட ஃப்ரண்ட்லேயே கொடுத்துட்டு அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.